முகத்துக்கு பக்கத்துல நாகப்பாம்பு சீறுவது போல அவளோட தேகமெல்லாம் படபடுத்து நடுங்குச்சு. இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே. மாமல்லர் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. பிக்ஷு வீல்னு சத்தமிட்டு கொண்டு விழுந்தாரு. மாமல்லர் முதலியோர் போன பக்கத்தை சிவகாமி ஒரு கணம் வெறிச்சு நோக்குனா. மறுகணம் படீர்னு பூமியில குப்புற விழுந்தா. அவளோட தேகத்தை யாரோ கட்புலனாகாத ஒரு மாய அரக்கன் முறுக்கி பிழிவது போல இருந்துச்சு. உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் நர நரன்னு ஒடிவது போல தோன்றுச்சு. அவளோட நெஞ்சு மேல ஒரு பெரிய மலைய வச்சு அமுக்குவது போல இருந்துச்சு. அவளோட குரல் வளைய ஒரு விஷநாகம் சுற்றி இருக்குவது போல தோன்றுச்சு. ஒரு கணம் சுற்றிலும் ஒரே இருள்மயமா இருந்துச்சு. மறுகணம் தலைக்குள்ள 1000 மின்னல்கள் பாஞ்சது. வீடும் விளக்கும் அவளை சுத்தி கரகரன்னு சுழன்றுச்சு. கீழே 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 இன்னும் கீழே அதல பாதாளத்தை நோக்கி சிவகாமி விழுந்து கொண்டிருந்தா. ஆஹா, இப்படி விழுவதற்கு முடிவே கிடையாதா? என்றென்றைக்கும் கீழே கீழே போய்கொண்டிருக்க வேண்டியதுதானா அப்படின்னு சிவகாமி யோசிச்சா. சிவகாமி சிவகாமி அப்படின்னு எங்கோ இருந்து யாரோ அழைத்தாங்க. அது மாமல்லருடைய குரல் அல்ல, நிச்சயம். முகத்துக்கு பக்கத்துல நாகப்பாம்பு சீறுவது போல சத்தம் கேட்டுச்சு. உஷ்ணமான மூச்சு முகத்தின் மீது விழுந்துச்சு. சிவகாமி கண்களை திறந்தா. ஐயோ, படம் எடுத்தாடுற சர்ப்பத்தோட முகம், தீப்பிழம்பா ஜொலித்த பாம்போட கண்கள். இல்லை இல்ல, நாகநந்தி பிக்ஷுவோட முகம். அவரு மூச்சு விடுற விஷக்காற்று தான் தன்னோட முகத்து மேல படுது. சிவகாமி ஒரு பெரும் பிரயத்தனம் செஞ்சு பளிச்சுன்னு எழுந்து உட்கார்ந்தா. பிக்ஷுவை விட்டு விலகி சற்று தூரத்துக்கு நகர்ந்து போனா. அவளோட தேகமெல்லாம் படபடுத்து நடுங்குச்சு. நாகநந்தி அவளை கருணையோடு பார்த்து, பெண்ணே, உனக்கு என்ன நேர்ந்துச்சு? என்ன ஆபத்து விளைஞ்சுது? ஏன் அப்படி தரையில உணர்வற்று கிடந்த? பாவம், தன்னந்தனியா இந்த பெரிய வீட்டில் வசிக்கிறது சிரமமான காரியம்தான். உன்னோட தாதி பெண்ணை காணோமே, எங்க போயிட்டா அப்படின்னு கேட்டவண்ணும் சுற்றுமுற்றும் பார்த்தாரு. அப்ப அவர் பார்த்த திக்குல மாமல்லர் போகிற அவசரத்துல விட்டுட்டு போன தலைப்பாகையும் அங்க வஸ்திரமும் கிடக்கிறத சிவகாமி பார்த்து பெரும் திகிலடைஞ்சா. நாகநந்தி அவற்றை கவனிக்காம திரும்பி சிவகாமிக்கு பக்கத்துல வந்து, பெண்ணே, நான் சொல்றத கேளு, உன்னோட நன்மைக்காகத்தான் சொல்லற அப்படின்னு சொல்லிய வண்ணம் சிவகாமியுடைய ஒரு கரத்தை தன்னோட இரும்பையொத்த கரத்தினால பற்றுனாரு. அப்ப சிவகாமியோட உடம்பு மறுபடியும் நடுங்குச்சு. கொடிய கண்களையுடைய நாகசர்ப்பம் படம் எடுத்து தன்னை கடிக்க வருவது போன்ற பிரமை ஒரு கணம் ஏற்பட்டுச்சு. சட்டுன்னு சமாளிச்சு கையை வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டா. சிவகாமி, ஏன் என்னை கண்டு இப்படி நீ நடுங்குற? உனக்கு நான் என்ன தீங்கு செஞ்ச? உன்கிட்ட உண்மையான அபிமானம் கொண்டதல்லாம உனக்கு நான் ஒரு தீங்கும் செய்யலையே. உன் தந்தையோட உயிரை காப்பாற்றியதே அன்றி வேறொரு அபசாரமும் உனக்கு செய்யலையே. ஏன் என்ன வெறுக்கிற அப்படின்னு பிக்ஷு கனிவு ததும்பும் குரல்ல கேட்டாரு. சுவாமி, தங்களை கண்டு நான் பயப்படவும் இல்லை, தங்களிடம் எனக்கு வெறுப்பும் இல்லை. தாங்கள் எனக்கு என்ன தீங்கு செய்தீர்கள்? தங்களை நான் வெறுப்பதற்கு எவ்வளவோ நன்மைதான் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா சிவகாமி. சந்தோஷம் சிவகாமி, இந்த மட்டும் நீ சொன்னதே போதும். உன் தேகம் அடிக்கடி நடுங்குகிறதே, அது ஏன்? உடம்பு ஏதேனும் அசௌக்கியமா அப்படின்னு கேட்டாரு. ஆமடிகளே, உடம்பு சுகமில்லை அப்படின்னு சொன்னா சிவகாமி. அடடா, அப்படியா? நாளை காலையில் நல்ல வைத்தியனை அனுப்புகிறேன். ஆனால் இப்படி உடம்பு அசௌக்கியமாக இருக்கும்போது உன்னை விட்டுவிட்டு உன் தாதிப்பெண் எங்கே போனாள்? எங்கேயாவது மூளையில் படுத்து தூங்குகிறாளா என்ன அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்தாரு பிக்ஷு. சற்று தூரத்தில் தூணுக்கு பின்னால கிடந்த தலைப்பாகையும் அங்க வஸ்திரமும் இப்போ அவரோட கண்களை கவர்ந்துச்சு. இது என்ன? இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே அப்படின்னு பக்கத்தில் போய் உத்து பார்த்தாரு. திரும்பி சிவகாமியை நோக்கி, சபாஸ் சிவகாமி, அதற்குள்ளே இங்கே உனக்கு காதலர்கள் ஏற்பட்டு விட்டார்களா? உள்ளூர் மனிதர்கள் தானா அல்லது வெளியூர்காரர்களா அப்படின்னு பரிகாச சிரிப்போடு கேட்டார். சிவகாமி மௌனமாக நின்னதை பார்த்துட்டு, நல்லது, நீ மறுமொழி சொல்ல மாட்டாய், நானே போய் கண்டுபிடிக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு வாசலை நோக்கி போனாரு. அப்ப சிவகாமிக்கு, இவள் புத்த பிக்ஷுவிடம் நம்மை காட்டிக் கொடுக்க பார்க்கிறாள் அப்படின்னு மாமல்லர் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. பளிச்சுன்னு பிக்ஷு அவங்கள கண்டுபிடிக்கிறதுனால நடக்கக்கூடிய விபரீதங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. சிவகாமி துடிதுடிச்சு அங்கேயும் இங்கேயும் பார்த்தா. இளவரசருடைய அங்கவஸ்திரத்துக்கு அடியில ஏதோ பளபளன்னு ஒரு பொருள் தெரிஞ்சுது. சிவகாமியுடைய கண்கள்ல விசித்திரமான ஒளி தோன்றுச்சு. பாய்ந்து போய் அந்த பொருளை எடுத்தா. அவ எதிர்பார்த்தது மாதிரி அது ஒரு கத்தி தான். சிவகாமி அடுத்த கணம் அந்த கத்திய புத்த பிக்ஷுவுடைய முதுக நோக்கி எரிஞ்சா. பிக்ஷு வீல்னு சத்தமிட்டு கொண்டு விழுந்தாரு. முதுகுல கத்தி பாய்ந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிஞ்சுது. சிவகாமிய பிக்ஷு திரும்பி பார்த்து இரக்கம் ததும்பிய குரல்ல, பெண்ணே, என்ன காரியம் செய்தாய்? உன்னை உன் காதலன் மாமல்லனிடம் சேர்ப்பித்து விடலாம் என்று எண்ணியல்லவா அவசரமாக கிளம்பினேன் அப்படின்னு சொன்னாரு.